விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். நான் உங்க அனீஷ் குமார். வருஷத்தோட முதல் நாள் இன்னைக்கு நீங்க 3வது கண் நிகழ்ச்சியில பார்க்கவிருக்கிற எபிசோட் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். திருப்பதி கோவிலின் மூலவர் சிலை வேற்று கிரகத்திலிருந்து வந்ததா? மூலவர் சிலை வேற்று கிரகத்திலிருந்து வந்த ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம், கிரகாந்தரவாசிகள் தான் என்று எரிக் வான் டேனிக்கன் என்ற ஒரு விஞ்ஞானி எழுதியிருக்கிறார். சாதாரண நாட்களில் தினந்தோறும் 50,000 பேர், விழா காலங்களில் ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேர், இப்படி எந்த நேரமும் மக்கள் கூட்டம் அலைமோதுற ஒரு இடம் திருப்பதி பெருமாள் கோவில். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலை இயற்கையாக சுயம்புவாக உருவானதா இல்லை வேற்று கிரகத்திலிருந்து வந்த ஒரு பொருளா? இப்படி பல கேள்விகளுக்கு விடையை தேடி தான் நான் இப்போ திருப்பதி கோயிலுக்கு வந்திருக்கேன். முதல்ல திருப்பதி மலையில இருக்கிற சிலை வேற்று கிரகத்துல இருந்து வந்ததா அப்படிங்கறத விசாரிக்க நான் மட்டும்தான் இங்க வந்தேன். இங்க நான் கேள்விப்பட்ட தகவல்கள் என்ன ரொம்பவே பிரமிப்படைய வச்சதால 3வது கண் டீம் எல்லாரையுமே இங்க வர வச்சிருக்கேன். எப்போ அந்த மூலவர் சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலை வேற்று கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நியூ இயர் மட்டும் இல்லைங்க, வைகுண்ட ஏகாதசியும் இருக்கு. இவ்வளவு பொருத்தமா இந்த அசைன்மெண்ட் வருஷத்தோட முதல் நாள், அதுவும் வைகுண்ட ஏகாதசியில அமைஞ்சிருக்கு. அதனால 3வது கண் டீம் இந்த வருஷத்தை திருப்பதியில இருந்து தான் தொடங்குறோம். ஓஷோ உலகறிந்த ஞானி. இவரோட ஹிடன் மிஸ்டரிஸ் அப்படிங்கிற புத்தகத்துல சமீபத்துல ஒரு ஆச்சரியமான செய்தியை நான் படிச்சேன். வேற்று கிரக வாசிகள் இந்த பூமியை பத்தின தகவல்களை திரட்ட குறிப்பிட்ட சில இடங்கள்ல ரிசீவர்ஸ் மாதிரியான ஒன்ன இந்த பூமியில பொருத்தியிருக்காங்க. அது பிரபலமான வழிபாட்டு ஸ்தலங்களா, ஏராளமான மக்கள்களை ஈர்க்கும் இடங்களா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒற்றை வரிதான் என்ன உலுக்கி போட்டுச்சு. மதங்களுக்கு அப்பாற்பட்டு உலகத்துல பெருவாரியான மக்கள் கூடும் ஆன்மீக ஸ்தலங்களை எல்லாம் பட்டியலிட்டு பார்த்தேன். அதுல இடம் பெற்ற முக்கியமான ஒரு இடம் திருப்பதி. அதனால தான் நான் இப்போ திருப்பதிக்கு வந்திருக்கேன். திருப்பதி பத்தி நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. திருப்பதிக்கு தனியா எந்த அறிமுகமும் தேவையில்லை. ஆனாலும் சம்பிரதாயத்துக்காக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஆந்திரா மாநிலத்துல 7 மலைகளுக்கு மேல இருக்கும் திருமலை திருப்பதியில வெங்கடேச பெருமாள் கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க. விழா காலங்கள்ல ஒரே நாள்ல லட்சக்கணக்கானவங்க இங்க வராங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவில் உண்டியல்ல கோடிக்கணக்கான ரூபாய் பணமும் நகைகளும் காணிக்கையா வந்து குவியுது. உலகத்திலேயே கோடிக்கணக்கில் வருமானம் வரும் கோவில்கள்ல திருப்பதிக்கு முக்கியமான இடம் உண்டு. இந்த அளவுக்கு திருப்பதிக்கு செல்வாக்கு வர காரணம் என்ன? வேற்று கிரக வாசிகளோட தொடர்பு தான் இந்த சக்திக்கு காரணமா? இந்த மிகப்பெரிய கேள்விக்கு பதிலை தேடித்தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னோட சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரே நபர் ரமண தீக்ஷிதர். இவர்தான் திருமலை திருப்பதி கோவிலோட பிரதான அர்ச்சகர். இவரு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட வைகானச ஆகம அட்வைசராகவும் இருக்காரு. திருப்பதி பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய மூலவர் சிலை பற்றின பல ரகசியங்கள் இருக்குது. அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கோவிலோட பிரதான அர்ச்சகரான ரமண தீக்ஷிதர் அவரை சந்தித்தேன். அவர் ஒரு அர்ச்சகர் மட்டும் இல்லாமல் அவர் பேசிக்காக ஒரு சயின்டிஸ்ட். அதனால் அவர் சொன்ன தகவல்கள் எல்லாமே ரொம்ப ஆதாரப்பூர்வமாக சயின்டிஃபிக்கலாக இருந்தது. இது வரைக்கும் வெளியுலகம் அறிந்திராத பல தகவல்களை என்கிட்ட முதல் முறையா ஷேர் பண்ணிக்கிட்டாரு ரமண தீக்ஷிதர். நாமெல்லாம் திருப்பதி கோவில்ல சில நொடி கூட பார்க்கவே முடியாத பெருமாள் சிலையோட
நினைச்ச நேரமெல்லாம் இருக்கக்கூடிய பவர்ல இருக்கிறவரு. எப்பவுமே திருப்பதி பெருமாளோடவே இருக்கிறவரு அப்படிங்கறதாலேயே நிறைய விவிஐபிக்கள் இவர் கையால பிரசாதம் வாங்க விரும்புவாங்க. பிரதமர், முதல்வர், தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்கள், இப்படி எல்லோரோடவும் இவர் இருக்கிற போட்டோஸ் அடிக்கடி பத்திரிகைகள்ல நீங்க பார்த்திருக்க முடியும். ரமண தீட்சிதர் வேதம் படிச்ச அர்ச்சகர் மட்டும் இல்ல, இவரு மாலிகுலர் பயாலஜில ஆராய்ச்சி செஞ்சு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு. சயின்டிஸ்டா வேலை பார்க்க இவருக்கு வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் அழைப்பு வந்திருக்கு. ஆனாலும் திருப்பதி பெருமாள் கோவில்ல அர்ச்சகர் வேலை பார்க்கிற பாரம்பரிய உரிமைய விட்டு கொடுக்க மனசில்லாம வெளிநாட்டு வேலையெல்லாம் உதறி இருக்காரு. ஒரு சயின்டிஸ்டே கோவில் தலைமை அர்ச்சகரா இருக்கிறதால நமக்கு புரியாத நிறைய விஷயங்களை இவரால சயின்டிபிக்கலா விளக்க முடியும். திருப்பதி மலையில இருக்கிற மூலவர் சிலைய பத்தின உண்மையான தகவல்களை காட்டிலும் பலவிதமான வதந்திகள் தான் அதிகமா வெளியில பேசப்படுது. அதனால முதல்ல சிலைய பத்தின ஒரிஜினல் டீடைல்ஸ நான் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அர்ச்சாவதாரம் என்றும் சுவாமியினுடைய மூலபிம்பம் நாம் கோவிலில் இன்று கூட பார்க்கலாம். சுமார் 9.5 அடி உயரமாக இருக்கும் சுவாமியினுடைய மூலபிம்பம் சில்ப சாஸ்திரத்தில் உத்தமோத்தம பிரமாணம், அதாவது த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் இதில் உருவானது. ஆனால் பலர் சொல்லும் விதமாக பெருமாளுடைய திருவடியை தொடும்போது அது மெத்தென்று இருப்பதோ இல்லை, பெருமாளுக்கு இயற்கையாக நிஜமான தலைமுடி இருப்பதாகவும் சொல்வதெல்லாம் போய். சுவாமியின் மூலபிம்பத்தை தொடும்போது ஒரு வெதுவெதுப்பான ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு பிம்பமாகவும், அதேபோல் சுவாமியை தொடும்போது ஒரு சொல்ல முடியாத ஒரு நம் புலன்களுக்கு எட்டாத ஒரு அதீதமான ஒரு உணர்வும் நமக்கு ஏற்படுவது சகஜம். இதுக்கு 3 விதமான விளக்கங்கள் சொல்லப்படுது. ஒன்னு, இது சால கிராமத்தால் ஆனதா சொல்லப்படுது. சில குறிப்பிட்ட உயிரினம் பெரும் உஷ்ணத்தால, கடுமையான அழுத்தத்தால, எந்த ரசாயனத்தாலையும் அரிக்க முடியாத ஒரு பொருளா மாறுவதுதான் சால கிராமம்னு விளக்கம் சொல்லப்படுது. ஹை டெம்பரேச்சர்ல வெளிப்படும் எரிமலை குழம்பு பல்லாயிரம் வருடங்களா பல டன் அழுத்தத்திற்கு உட்படும் போது இப்படி ஒரு வடிவம் எடுத்து தனித்தன்மையோட இப்படி ஒரு சிலை உருவாகி இருக்கலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுது. இந்த சிலை விண்வெளியில இருந்து வந்த எரிக்கல்லாகவும் இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு கூற்றை முன்வைக்கிறார் ரமண தீட்சிதர். மூலபிம்பத்தினுடைய உடல் எரிமலையில் உருவாகும் லாவா குழம்பின் உருவமாக இருக்கலாம். இல்லை என்றால் வெளி கிரகங்களிலிருந்து, நமது நட்சத்திர மண்டலத்தில் வெளியில் இருந்து வரும் மிட்டீரைட்ஸ் என்று சொல்லப்படும் எரிக்கல் ஆகவும் இருக்கலாம். இவைகள்தான் மிகவும் அதீதமான உஷ்ணங்களுக்கும் அழுத்தங்களுக்கும் உட்பட்டு ஒரு இனர்ட் சப்ஸ்டன்ஸாக, ரசாயனத்தினால் எந்த மாறுதலும் அடையாத ஒரு நிலையை அடைகின்றன. அந்த மாதிரி ஒரு இதுவாக பெருமானுடைய உடம்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நமது இயற்கைக்கு மாறுபட்டு, நமது பூமண்டலத்திற்கு மாறுபட்டு இருக்கும் ஒரு பொருளாக சொல்லலாம். திருப்பதியில இருக்கும் மூலவர் சிலை வேற்று கிரகத்துல இருந்து வந்ததுன்னு சொல்லப்படுவதற்கு நெருக்கமான ஆதாரங்கள் நிறைய வேதங்கள்ல இருக்கிறதா ரமண தீட்சிதர் சொல்றாரு. ஆனா அதையெல்லாம் நம்ம புராண கதையா மட்டுமே கேட்டு ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மூலவர் சிலை வந்து வேற்று கிரகத்திலிருந்து வந்த ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? ஆமாம், நமக்கு ஆகமம் சொல்லுவது கூட வைகுண்டத்திலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த குரங்கு இனம், அது வந்து இந்த மாதிரி ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்டதாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இருக்கலாம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு மூன்றாவது கண் மொத்த டீமே
திருப்பதி மலையில தான் இருக்கு. திருப்பதி மலை கோவில்ல இருக்கிற பெருமாள் சிலை வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஒரு பொருள்னு சொல்லப்படுறத தான் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். கோவிலோட பிரதான அர்ச்சகரான ரமண தீட்சிதரை நான் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ரமண தீட்சிதர் படிச்சுட்டு இருந்தப்போ மைக்ரோ பயாலஜி ஸ்டடீஸுக்காக திருப்பதி மலையில நிறைய இடங்கள்ல ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டிருக்காரு. அந்த மாதிரியான சமயங்கள்ல தான் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. சில அரிய வகை தாவரங்களும் உயிரினங்களும் உலகத்திலேயே திருப்பதி மலையில மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிசய தகவல் தெரிய வந்திருக்கு. மகாவிஷ்ணு வைகுண்டத்திலிருந்து அர்ச்சாவதார ஸ்வரூபமாக பூலோகத்திற்கு அவதரிக்கும் முன் அவருக்கு சொந்தமான ஒரு மலை வைகுண்டத்தில் இருக்கும் கிரீடாத்ரி என்று சொல்லுவார்கள். அதாவது அவருடைய தோட்டத்தில் அவர் மிகவும் விரும்பி நடமாடும் ஒரு மலையை கருடன் ஆதிசேஷன் மூலமாக பூலோகத்தில் கொண்டு வந்து வைத்து அந்த மலையில்தான் அவர் இறங்கினார் என்பது ஆகமம் சொல்லுகிறது. இதற்கு சரியாக இந்த திருப்பதி மலை தொடர்களை ஆராய்ந்த ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்னுடைய கண்டுபிடிப்புகள் கூட இது சுமார் 17 கோடி வருஷங்களுக்கு மின் ஏற்பட்ட செடிமெண்டரி ராக்ஸ் என்பது நமக்கு கிடைத்த தகவல். அதேபோல் நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது சில விசேஷமான கண்டுபிடிப்புகள் வந்தது. சைக்கஸ் பெடோமி இந்த தாவரம் உலகத்திலேயே திருப்பதி மலையில மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி கோல்டன் கெக்கோ அப்படிங்கிற ஒரு பல்லி வகையும் உலகத்திலேயே திருப்பதி மலையில மட்டும்தான் இருக்கு. அதோட கோல்டன் லெமர் அப்படிங்கிற ஒரு குரங்கு வகையும் இங்க மட்டும்தான் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் சைக்கஸ் பெடோமி என்ற ஒரு தாவரம் அது உலகத்தில் வேறெங்கும் இல்லாதது, இந்த நமது மலைச்சாரலில் மட்டும் கிடைக்கிறது. அதேபோல் கோல்டன் கெக்கோ என்ற ஒரு பல்லி இனம், அதுவும் சில தேல் வகைகள், குரங்கு இனம், இவையெல்லாம் கூட உலகத்தில் வேறு எங்கேயுமே எந்த கண்டத்திலுமே இல்லாமல் இந்த மலைத்தொடர்களில் மட்டும் கிடைக்கிறது. இதையெல்லாம் பார்த்தபோது இந்த மலை தொடர் பூராவுமே நமது பூமிக்கு அப்பாற்பட்டு வெளி உலகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது கூட நம்ம ஒரு இன்ஃபரன்ஸாக எடுக்கலாம். இந்த கண்டுபிடிப்புகளை கொண்டு நம்ம இந்த முடிவுக்கு கூட வரலாம். இப்படி திருப்பதி மலையில நிறைய அதிசயமான விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஆகம சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற மூலவர் சிலை மட்டும் இல்ல, இந்த திருப்பதி மலையே வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கலாம்னு ஒரு அதிரடியான கருத்தை முன் வச்சாரு ரமண தீட்சிதர். உலகத்திலேயே இந்த திருப்பதி மலையில மட்டும் இருக்கும் ஒரு அரிய வகை குரங்கினம் கூட ஏன் வேற்று கிரகத்தை சேர்ந்ததா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இப்போது நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்றதுனால கேட்குறேன். இப்போது மூலவர் சிலையில் உள்ள பொருள் இருக்கு இல்லையா, அது அப்புறம் ஒரு தாவரம், ஒரு குரங்கினம், இதெல்லாம் வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லாத திருப்பதி மலையில் தான் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ பேசிக்காகவே நம்ம வந்து இந்த ஏலியன் பற்றி நிறைய பேசுவோம், இந்த ஏலியன் வேற்று கிரகவாசிகள் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த குரங்கு இனம் அது வந்து இந்த மாதிரி ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்டதாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இருக்கலாம். முதலா வேற்று கிரகத்துல இருந்து பெருமாள் இந்த திருப்பதி மலையில இயற்கையா அமைந்திருக்கும் இந்த புஷ்கரணி குளத்துல தான் வந்து இறங்கி இருக்காரு. அப்போ தேவர்கள் எல்லாம் அவரை வரவேற்று இருக்காங்க. தேவ சிற்பியான விஸ்வகர்மா கோவில் கட்ட தேவையான பொருட்களோட அவரும் வேற ஒரு விமானத்துல இந்த மலையில வந்து இறங்கி இருக்காரு. அவர் கட்டின கோவில் இன்னைக்கும் இதே மலையில மனிதர்களோட பார்வைக்கு தெரியாம அமானுஷ்யமா இருப்பதா ஒரு நம்பிக்கை இன்னைக்கும் சொல்லப்படுது. அதுக்கு பின்னால தான் கலியுகத்தோட தொடக்கத்துல தொண்டைமான் ஒரு கோவிலை கட்டியிருக்காரு. அது ஒரு இயற்கை சீற்றத்தால பூமிக்கடியில புதைஞ்சிருக்கு. அப்பதான்
வானத்துல இருந்து வந்த சிலையும் பூமிக்கு அடியில புதைஞ்சிருக்கு. அந்த சிலையத்தான் ரமண தீட்சிதரோட முன்னோரான கோபிநாத அர்ச்சகர் வெளியில எடுத்து இந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. இதெல்லாம் முக்கியமான ஆதாரங்களா வராக புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே, திருவருள் பொழியும் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. மூன்றாவது கண் டீம் எல்லாருமே இன்னைக்கு திருப்பதி மலையில தான் இருக்கும். திருப்பதி மலையில இருக்கிற பெருமாள் சிலை வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஒரு பொருள்னு இங்க இருக்கிற பிரதான அர்ச்சகரான ரமண தீட்சிதர் சொல்லியிருக்காரு. அவரோட தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். திருப்பதி மலையில இருக்கிற சிலை நிச்சயமா இந்த பூமியை சேர்ந்த பொருள் அல்ல அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. இந்த சிலை எந்த ரசாயனத்தாலையும் பாதிக்கப்படாத தன்மை கொண்டதா இருக்கு. அதனால தான் வருஷம் 365 நாளும் பச்சை கற்பூரத்தை சிலைக்கு தடவியும் கொஞ்சம் கூட சிலைக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாம இருக்கு. திருப்பதி மலையில் இருக்கும் பெருமாள் சிலை வேற்று கிரகத்துல இருந்து வந்ததா? இந்த திருப்பதி மலையே வேற்று கிரகத்துல இருந்து வந்ததா? உலகத்திலேயே வேற எங்கும் இல்லாத தாவரங்களும் உயிரினங்களும் திருப்பதி மலையில மட்டும் இருக்க காரணம்? இப்படி எனக்குள்ள நிறைய கேள்விகள் எழத் தொடங்குச்சு. இத பத்தி எல்லாம் இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நியூ இயர் மட்டுமில்ல, வைகுண்ட ஏகாதசி. திருப்பதி மலையே மக்கள் கூட்டத்துல திணறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பெருமாள் தரிசனம் மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும்னு ஒரு ஐதீகம். இது நம்மளோட மூன்றாவது கண் வியூவர்ஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க வீட்ல இருந்தபடியே வைகுண்ட ஏகாதசி பெருமாளை பார்த்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க எல்லாருக்கும் கிடைக்க போகுது. திருப்பதி மலையில பெருமாள் சிலை இருக்கும் இந்த ஆனந்த நிலையம் கோபுரத்தை பத்தி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த கோபுரத்துல விமான வெங்கடேஸ்வரருக்கு பக்கத்துல தான் வைகுண்ட ஏகாதசிக்கான தரிசன காட்சி இருக்குன்னு சொல்றாரு ரமண தீட்சிதர். ஆனந்த நிலைய விமானத்தில் விமான வெங்கடேஸ்வரர் வடக்கு முகமாக ஏறியிருக்கிறார். அவருக்கு அருகில் பரமபதநாதர் மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் இருக்கும் கோலத்தில் வலது காலை மடித்து இடது காலை சாரித்து ஆதிசேஷ ஆசனத்தில் அமர்ந்திருப்பார். வைகுண்டத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவை நினைவுபடுத்த இந்த உருவம் விமானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. வடக்கு முகமாக இருக்கும் பரமபதநாதரை சேவிப்பது வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாளை சேவிப்பதற்கு சமம் என்பது ஆகம சாஸ்திரம். ஆனந்த நிலையத்துல இருக்கும் இந்த பரமபதநாதரை எப்ப தரிசனம் செஞ்சாலும் வைகுண்ட ஏகாதசி தரிசனம் செஞ்ச பலன் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த பரமபதநாதரோட தரிசனம். இன்னைக்கு திருப்பதிக்கு வர சொல்லி டீம் மெம்பர்ஸை நான் கூப்பிட்டப்போ எல்லாரும் வேற வேற அசைன்மெண்ட்ல இருந்தாங்க. டோலி பேசும்னு சொல்றாங்க. ஹிமாலயாஸ்ல இருந்து தமிழகத்துக்கு வந்திருக்கிற ஒரு பெண் துறவி சுவாமி பிரமானந்தா. கோவையில இவங்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு அருண். எனக்கு இதுதான் கடைசி பிறவின்னு சொல்றாரு நடிகர் எஸ்.வி. சேகர். சென்னையில எஸ்.வி. சேகரை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு நாகராஜ். திவ்யா வேற ஒரு அசைன்மெண்ட்ல இருந்தாங்க. இதையெல்லாம் வர வாரங்கள்ல மூன்றாவது கண் நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்க்க போறீங்க. இப்போ ரமண தீட்சிதர், சுவாமி பிரமானந்தா, நடிகர் எஸ்.வி. சேகர் இவங்க எல்லாரும் சொல்லி அனுப்பியிருக்கிற நியூ இயர் விஷ் உங்களுக்காக. ஓம் நமோ வெங்கடேஷாய.
வேந்தர் டிவியில் 3ஆம் கண் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் புதிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவேங்கடமுடியான் அனுகிரகத்தினால் பக்தர்களுக்கெல்லாம் இந்த வருடம் மிகவும் சிறந்த சந்தோஷமான வருடமாக இருக்க வேண்டும் என்றும், திருவேங்கடமுடியான் அருளினால் அவர்களுக்கெல்லாம் சகல சௌபாகியங்களும் சந்தானங்களும் திருவேங்கடமுடியானுடைய ஆசி கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Any declaration you make for happiness will become true, because one key I give you today, my New Year gift to you, and that is learn to live as a contributor, not as a consumer. When you can live as a contributor, that is the greatest gift you will give to yourself. Yenna, you will discover your happiness from within. You will discover you don't need all that you think you need in order to be happy. And on the discovery layer, you will own up your Atma Vidya, Atma Jnanam. There cannot be a better gift in life. And I pray that you all receive this gift, enjoy the new year in the best way, in a way where nobody can take it ever away from you hereafter. With this, once again, a very happy New Year greeting to all of you. வேந்தர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2015 புத்தாண்டு எல்லாருக்கும் நல்லபடியா இருக்க நாங்களும் திருப்பதி கோவில்ல வேண்டிக்கிட்டோம். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. நமோ நமோ. அருண், நாகராஜ், திவ்யா இவங்க எல்லாருமே எனக்கு இவங்க எல்லாருமே ஷோ பண்ணுறாங்க. வரேன். ரமண தீக்ஷர் வந்து இன்றைக்கி அவரை பார்த்ததே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த நியூ இயர் அன்னைக்கு அவர் கையால் லட்டு பிரசாதம் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த நியூ இயர் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்க போகுது. இந்த புது வருஷம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சூப்பரான வருஷமாக அமைய போகுது. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தினசரி திருப்பதி கோயிலுக்கு வந்து செல்லும் வேற்று கிரகவாசிகள் கருவறைக்கு செல்லும் போது மறந்து போகும் பிரார்த்தனைகள், பெருமாளிடம் எதையெல்லாம் வேண்டிக்கணும் என்று நினச்சோமோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் மறந்துவிட்டு தரிசித்து விட்டு வெளியில வந்த பிறகுதான் ஞாபகம் வரும். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எல்லா